வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் சாப்டர்ல டாக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம ஒன் ஷாட் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இருந்ததே தான் இந்த ப்ரொவிஷன்ஸ். இந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய சேஞ்சஸும் இல்ல. ஓகே, அதனால ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர்ல நம்ம ஃபாலோ பண்ணதே நீங்க படிக்கலாம் இந்த அசஸ்மெண்ட் இயர்க்கும். ஓகே, பாருங்க. இப்ப செட் ஆஃப் லாஸஸ், இது கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் brought ஃபார்வர்ட் லாஸஸ். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இன்டர் சோர்ஸ், இன்டர் ஹெட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இன்டர் சோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வர லாஸ இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வர இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணா அதுதான் இன்டர் சோர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்ட்ரா ஹெட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அதுக்குள்ளேயே இப்ப ஒரு பிசினஸ் ஏ இருக்கு, பிசினஸ் பி இருக்கு. பிசினஸ் ஏல வர லாஸ பிசினஸ் பி ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இன்டர் சோர்ஸ். ஓகே, இன்டர் ஹெட்ன்றது என்னன்னா 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா? அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, salary, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்னொன்னு கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 ஹெட்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வர லாஸ நம்ம பிசினஸ் இன்கம்ல செட் ஆஃப் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது தான் இன்டர் ஹெட். ஓகே, இப்ப இன்ட்ரா ஹெட் அப்படின்றதுல என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் உண்டு, அதுக்குள்ளேயே நம்ம பண்ண போறோம். ஆனா என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸா இருந்துச்சு அப்படின்னா இது பிசினஸ் இன்கம் இல்லையா? இப்ப பிசினஸ் இன்கம் மத்த பிசினஸ் இன்கம்ல எல்லாம் இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ செட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல வர இன்கம்ல தான் இந்த லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் நம்ம செட் ஆஃப் பண்ணணும். புரியுதா? பிசினஸ் இன்கம் தான் இது. ஆனா மத்த பிசினஸ் இன்கம்ல செட் ஆஃப் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது. ஸ்பெகுலேஷன் பிசினஸ்ல வர இன்கம்ல தான் இந்த செட் ஆஃப் பண்ணணும் இந்த லாஸ. அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பிசினஸ் அப்படின்றது 35 ADல ஒரு லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் இருக்கு. இதுல வர லாஸ ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம்ல தான் பண்ணணும். இப்ப பிசினஸ் ஏலயோ பிசினஸ் சிலயோ பண்ணலாமான்னா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு இல்லையா? அத லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா கேபிட்டல் கெயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் டேர்ம்ல பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ், இத பாத்தீங்கன்னா அந்த இன்கம் ஃப்ரம் அந்த ஸ்டேக் மணி இன்கம்ல தான் செட் ஆஃப் பண்ணணுமே தவிர, ஏன்னா இது ஹார்ஸ் ரேஸ் இன்கம், இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதுல பண்ணிடலாமா மத்த இதுல அப்படின்னா பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேக் மணில தான் பண்ணணும் இந்த லாஸ. ஓகே, இதுதான் இன்டர் ஹெட்ல இன்டர் சோர்ஸ்ல உள்ள எக்ஸப்ஷன். ஓகே, இன்டர் சோர்ஸ்லயே இதெல்லாம் பண்ண முடியாது. மத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கு இல்லையா? இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல இருக்கிறத பிலயோ பில இருக்கிறத சி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலயோ லாஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் நார்மல் பிசினஸ், அதாவது நான் ஸ்பெகுலேஷன் பிசினஸ் இருக்கு இல்லையா? அதுல வர இன்கம், அதுல வர லாஸ நம்ம செட் ஆஃப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஸ்பெகுலேஷன் பிசினஸ்க்கும் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கும் மட்டும்தான் அந்த கன்சர்ன் ஸ்பெகுலேஷன் இன்கம், ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் இருக்கணும். ஓகே, அப்புறம் கேபிட்டல் லாஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல தான் பண்ணணும், ஷார்ட் டேர்ம்ல பண்ணக்கூடாது. ஆனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ லாங் டேர்ம்ல பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் காஸ்ட், இது அந்த ஸ்டேக் மணி இன்கம்ல தான் பண்ணணுமே தவிர வேற இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்ல பண்ணக்கூடாது. ஓகேவா? எஸ். இப்ப இன்டர் ஹெட்டுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, அது என்னென்ன? அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பிசினஸ் இன்கம்ல பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா டு த எக்ஸ்டென்ட் எவ்வளவுன்னா 2 lakh வரைக்கும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, ஒருவேளை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் வந்திருக்கு. ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல லாஸ் வந்திருக்கு, பில இருக்க இன்கம் வச்சு நம்ம செட் ஆஃப் பண்ணலாம். அது தவிர்த்தும் மேலையும் உங்களுக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதுல பண்ணலாம்? மத்த ஹெட் எல்லாத்துலயுமே பண்ணலாம். அதாவது salary இன்கம்ல பண்ணலாம், பிசினஸ் இன்கம்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல பண்ணலாம், கேபிட்டல் கெயின்ல பண்ணலாம். ஆனா எது வரைக்கும் பண்ணலாம்னா 2 lakhs வரைக்கும் தான் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா? பிசினஸ் லாஸ்,
இத வந்து salary ஹெட்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மத்தபடி இருக்க மீதி கேபிட்டல் கெயினா இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா இருக்கட்டும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமா இருக்கட்டும், இதுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, சேலரியில மட்டும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்பெகுலேஷன் லாஸ். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஸ்பெகுலேஷன் லாஸ் ஸ்பெசிஃபைட் பிசினஸோட லாஸும் அந்த ஸ்பெகுலேஷன் இன்கம் ஸ்பெசிஃபைட் இன்கம்ல மட்டும்தான் பண்ண முடியும். வேற எந்த ஹெட்லயுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின்தும் பார்த்தோம் இல்லையா, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸா இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல தான் பண்ண முடியும். ஓகே, ஷார்ட் டேர்ம பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பண்ணலாம். மத்த ஹெட்ல தான் பண்ண முடியாது. கேபிட்டல் கெயின் லாஸ் வந்துச்சுன்னா மத்த ஹெட்ல பண்ண முடியாது. சேலரியிலயோ இல்லாட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலயோ இல்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயோ பண்ண முடியாது. ஓகே, கேபிட்டல் கெயின் வர லாஸ வந்து கேபிட்டல் கெயின்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் லாங் டேர்மா இருந்ததுன்னா லாங் டேர்ம்ல தான் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் லாஸ் இருந்ததுன்னா லாங் டேர்ம்லயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஓனிங் அண்ட் மெயின்டைனிங்ல வந்து அந்த ஸ்டேக் மணியோட தான் பண்ணணும் தவிர வேற எந்த ஹெட்லயுமே பண்ண முடியாது. ஓகே, இப்ப இந்த மாதிரி இன்டர் ஹெட்லயும் பண்ண முடியல. இன்ட்ரா ஹெட்ல முதல்ல பண்ணோம், அதுல பண்ண முடியாதத பேலன்ஸ கொண்டு வந்து இன்டர் ஹெட்ல பண்றோம். இன்டர் ஹெட்லயும் பண்ண முடியாதத கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அது எவ்வளவு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த லாஸ நீங்க செட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, இப்ப முதல்ல ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல 1 lakh லாஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பில இருக்க இன்கம் 50,000. அப்ப எவ்வளவு செட் ஆஃப் பண்ணலாம்? 50,000 பி ஓட செட் ஆஃப் பண்ணிட்டு, இன்னமும் என்ன இருக்கு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல 50,000 லாஸ் இருக்கு. ஓகே, அத வந்து அடுத்த ஹெட்ல கொண்டு போய் நம்ம பண்றோம். அடுத்த ஹெட்னும் போது சேலரி இன்கம் தான் இருக்கு, 20,000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப 20,000 செட் ஆஃப் பண்ணிடலாம். பேலன்ஸ் 30,000 இருக்கு இல்லையா, அத என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற எந்த ஹெட் ஆஃப் இன்கமும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 8 வருஷத்துக்கு அடுத்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்து வர ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் அன்அப்சார்ப்ட் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் 8 அசஸ்மெண்ட் இயர். அகெயின்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான், வெறும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில தான் பண்ண முடியும். அது மாதிரி அன்அப்சார்ப்ட் பிசினஸ் லாஸ 8 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். எதுல பண்ண முடியும்? வெறும் ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல தான் பண்ண முடியும். அப்புறம் லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன்ல பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸ்பெகுலேஷன் பிசினஸ் இன்கம்ல தான் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டுக்கு லிமிட் எதுவுமே கிடையாது. ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் எத்தனை வருஷம் வேணாலும் கொண்டு போய் அதை லாஸ செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். 8 வருஷத்துக்கு பண்ணலாம். எதுல பண்ண முடியும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல மட்டும்தான் பண்ண முடியும். அது மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு கொண்டு போலாம். அகெயின்ஸ்ட் எனி கேபிட்டல் கெயின், லாங் டேர்மா இருக்கட்டும் ஷார்ட் டேர்மா இருக்கட்டும், எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் லாஸ் ஃப்ரம் ரேஸ் ஹார்ஸ் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுல வந்து எதுல பண்ண முடியும்னா ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் மெயின்டெனன்ஸ், அதுல தான் பண்ண முடியும். ஓகேவா? எஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து பார்ப்போம் இந்த டெப்ரிசியேஷனை எப்படி செட் ஆஃப் பண்ண. ஓகே, இப்ப பிசினஸ் லாஸ் மட்டும் செட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் படி தான் அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் கரண்ட் இயர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபேமிலி பிளானிங், இதெல்லாம் பண்ண பிறகு அப்புறம் brought forward loss from business or profession பண்ணணும். அதுக்கப்புறம் தான் unabsorbed depreciation பண்ண முடியும். அதுக்கப்புறம் unabsorbed capital expenditure on scientific research பண்ணலாம். அதுக்கப்புறம் unabsorbed expenditure on family planning பண்ணலாம். இதுதான் வந்து பிசினஸ் லாஸையும் unabsorbed depreciationயும் செட் ஆஃப் பண்ற ஆர்டர். ஓகே, முதல்ல எடுத்த உடனே நம்ம unabsorbed depreciation பண்ண முடியாது. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் முடிச்சு, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முடிச்சு, brought forward loss முடிச்சு, அதுக்கப்புறம் தான் unabsorbed depreciation நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஏன்னா unabsorbed depreciation எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம செட் ஆஃப் பண்றதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போலாம். ஓகே, எஸ். ஓகே, இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததோட நீங்க வந்து இன்னும் சில பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இன்கம் எக்ஸம்டடோ, ஓகே, இன்கமே எக்ஸம்டட் அப்படின்னா அதுல வர லாஸ் பாத்தீங்கன்னா நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அக்ரிகல்ச்சுரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ் இல்லையா? அக்ரிகல்ச்சுரல் இன்கம் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் டாக்ஸ்க்கு. அதனால
அக்ரிகல்ச்சரல் லாஸ் எதா வந்துச்சுன்னா நம்ம இந்த லாஸ வந்து மத்த இன்கமோட செட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இன்கமே எக்ஸம்டட். அதுல வர லாஸ செட் ஆஃப் பண்ணக்கூடாது. தட் இஸ் த ரூல். ஓகே, அத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் இன்கம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வின்னிங் ஃப்ரம் லாட்டரி, கிராஸ்வேர்ட் பசில், இதுல வர இன்கம வேற எந்த லாஸையும் செட் ஆஃப் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதுல வர லாஸையுமே நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, அதாவது கேஷுவல் இன்கம் நம்ம வந்து மத்த லாஸ் செட் ஆஃப் பண்ண யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கேஷுவல் இன்கமோட லாஸ மத்த இன்கம்ல செட் ஆஃபும் பண்ணக்கூடாது. கேஷுவல் இன்கம் அப்படியே இன்கமா மட்டும்தான் எடுக்கணும். அதுல எந்த ஒரு செட் ஆஃபும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல நமக்கு லாஸ் ஏதா வந்துச்சுன்னா, ஓகே, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயும் லாஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது லாஸ் வந்துச்சு அப்படின்னா அத வந்து அந்த சேம் ஹெட், அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயும் செட் ஆஃப் பண்ணலாம். அதாவது இன்ட்ரா ஹெட்லயும் நம்ம செட் ஆஃப் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இன்டர் ஹெட்லயும் செட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, அதர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்லயும் செட் ஆஃப் பண்ணலாம். ஆனா அதுல நம்ம இந்த கேஷுவல் இன்கம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த இன்கம் வச்சு நம்ம செட் ஆஃப் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேக் மணி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேக் மணி இன்கம்ல நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. இது தவிர்த்து வேற எந்த லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம செட் ஆஃப் பண்றதுக்கு மத்த ஹெட் ஆஃப் இன்கமோ இன்டர் ஹெட்லயும் பண்ணிக்கலாம், இன்ட்ரா ஹெட்லயும் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு செட் ஆஃப் ஓட ரூல்ஸ், ஐ மீன் ப்ரொவிஷன்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சுலபமாவே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்ப ப்ரொவிஷன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு போகணும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் ஒன் ஷாட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.